கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அது பிரகாசம் அடைந்தது. ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கீலேயாத் கம்பீர துணி நிகழ்ச்சி மூலமாக அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை சந்திக்கிறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய ஈவாக தேவன் நமக்கு தந்து நடத்துகிறார். ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிறதான அன்பு மிக மிக மேலானது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி
எபேசியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் கிருபை பெற்று இந்த உலகத்தில் தான் நாம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பற்பல விதமான சூழ்நிலைகளுக்கும் பயங்கரமான சத்துருவின் போராட்டங்களுக்கும் நாம் ஆளாகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் எப்பேற்பட்டதான சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டாலும் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் நம்முடைய ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பிள்ளைகள் எல்லோரும் ஒரு மனதோடு ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படும் போது அந்த குடும்பம் மிக மிக சந்தோஷமுள்ள ஒரு குடும்பமாய், சால சிறந்த ஒரு குடும்பமாய், தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பமாய் காணப்படும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இதே அளவுகோலை நாம் தேவனுடைய சபையிலும் வைக்கலாம். தேவ சபையில் உள்ள தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் யாவரும் ஆவியின் ஒருமையை காத்து கொண்டு கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு செயல்படும்போது அவர்கள் நடுவிலே பரிசுத்தாவியானவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். ஆதி சபையினுடைய வளர்ச்சிக்கும் ஆதி சபையினுடைய மேன்மைக்கும் அடையாளமாக இருந்தது அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான ஒரு மனம் என்று பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? இந்த நாட்களில் ஒரு மனதை சிதற பண்ணி விடுகிறான். சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் கூட ஒரு மனதை சிதற பண்ணி விடுகிறான். அப்படியானால் தேவனுடைய சபைக்கு விரோதமாய் அவன் எத்தனை அதிகமான காரியங்களை செய்வான் என்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாக, சத்துருவை ஜெயிக்கிறவர்களாக, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த தலைப்பில் ஆவியின் ஒருமை என்கிறதான தலைப்பில் 4 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. 2வதாக ஆவியானவர் ஒருவரே. 3வதாக ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஒரு உதாரணம். கடைசியாக சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சுவிசேஷத்தை குறித்து நாம் படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். முதல் நானே எருசலேமுக்கு சுவிசேஷகரை அனுப்பினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவது எல்லாமே சுவிசேஷம். அவருடைய பிறப்பு, அவர் செய்த அற்புதங்கள், அவர் அனுபவித்த பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவது எல்லாமே சுவிசேஷம் என்று பார்க்கிறோம். அதுபோல பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது எல்லாமே சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்கள். பரலோகத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும் நமக்கு சுவிசேஷமாக கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் அதற்காக சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இங்கே யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கேட்ட அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சுவிசேஷத்தை நாம் எப்படி கேட்க வேண்டும்? சுவிசேஷத்தை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து கேட்க வேண்டும். அதை தேவ சத்தமாகவே நாம் கேட்க வேண்டும். அப்போது அந்த சுவிசேஷம் நமக்கு பிரயோஜனப்படும்.
ஆனால் யூதர்கள் விசுவாசம் இல்லாமல் சுவிசேஷத்தை கேட்டபடியினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் தச்சனுடைய மகன் என்று சொல்லி தங்களுடைய உலக ஞானத்திற்கு இடம் கொடுத்தார்களே தவிர பாருங்கள், அவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தவறிப்போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆக எனவே அந்த வார்த்தைகள், அந்த சுவிசேஷ வார்த்தைகள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் பிரஜாதியாராகிய நாமோ அதை விசுவாசத்தோடு கேட்டோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அதை பற்றி கூட நாம் பிலிப்பியருடைய நிருபத்தில் படிக்கிறோம். முதல் அதிகாரம் 3வது வசனத்திலே, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கேட்கிறதான வார்த்தைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். கேட்கிறதான சத்தியத்தை அறிந்து அதை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடையே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்கிறார். நான் சந்தோஷத்தோடையே உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷத்தை நாம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். சுவிசேஷத்தை நாம் கேட்கும்போது அந்த சுவிசேஷ வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உடன்பட வேண்டும் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்திற்கு வரும்போது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் வெறுதாயிருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு பிரசங்கித்தபடி நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் நீங்கள் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ சுவிசேஷம் எதற்காக அனுப்பப்படுகிறது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக சுவிசேஷம் அனுப்பப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால், அதை கை கொண்டிருந்தால் அல்லது அதற்கு உடன்பட்டால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆண்டவரே, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று புத்தி இல்லாத கன்னிகள் சொன்னது போல உங்களுடைய விசுவாசம் விருதாவாய் காணப்படும். ஆகவே நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் சுவிசேஷ வார்த்தைகளுக்கு உடன்பட்டு அவைகளை கை கொண்டு விசுவாசத்தோடு கேட்டு சுவிசேஷத்தினாலே நமக்கு கிடைக்கிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 2வதாக நாம் ஆவியானவரை குறித்து படிக்கிறோம். ஆவியின் ஒருமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த தலைப்பில் தான் இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை குறித்து நாம் படிக்கும்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது பாருங்கள், அதில் 4ஆம் வசனம் முதல் 3 வசனங்களை படிக்கும்போது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, பரிசுத்தாவியானவர் ஒருவராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஒரே பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக மனம் திரும்புகிறோம் ரட்சிப்புக்காக, 2வதாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறோம், 3வதாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு வரங்களை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து 12:1 சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். ஆம், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
இன்றைக்கு அநேகருக்கு அதை குறித்து அறிவில்லாதபடியினாலே அபிஷேகத்தை பெற்று அப்படியே சபைகளில் உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல, நாம் வரங்களை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக, சாட்சிகளாக காணப்பட வேண்டும். என்னென்ன வரங்கள் என்று நாம் படிக்கும்போது பாருங்க, 8வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை பேசுகிறது, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்படுகிறது. இப்படி இந்த ஆவியானவர் ஒருவர் தான். அவர் 9 விதமான வரங்களை அவர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார், அல்லது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறார், அல்லது பரிசுத்தாவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? 11வது வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வரங்களை தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இப்போ பரிசுத்தாவியானவர் எப்படி கொடுக்கிறார்? அவருடைய சித்தத்தின்படி தான் வரங்களை கொடுக்கிறார். யாருக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்கிறது அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. நாம் தாளந்தை குறித்து படிக்கிறோம். தாளந்தை குறித்து நாம் படிக்கும்போது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் வழங்கப்படுகிறது. அவனவனுடைய திறமை. ஆனால் வரங்களை குறித்து பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த வரங்களை பெற்று ஆண்டவருக்கென்று தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். ஆவியானவர் ஒருவர், வரங்கள் 9. இப்படியாக நாம் படிக்க இதை 12, 13 வசனங்களிலே அவர் சரீரத்திற்கும் பாருங்க அவயவங்களுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறத நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12, 12, 13. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. வரங்கள் அநேகமாயிருந்தும் ஆவியானவர் ஒருவராயிருக்கிறார். சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அடுத்த வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டபடியினாலே, நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றபடியினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றாகியிருக்கிறோம். ஆகவே எப்போதும் நாம் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு காரியமாயிருக்கிறது. ஆவியின் ஒருமை காத்து கொள்ளப்படும் போது தான் ஆசீர்வாதமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, பராக்கிரமமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவில் செய்ய முடியும், நம்முடைய சபையில் செய்ய முடியும் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஆவியின் ஒருமையை காத்து கொண்டு ஆண்டவருக்கென்று நிலைநிற்கிறவர்களாக நாம் காணப்படும் போது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3வதாக ஆவியின் ஒருமைக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். அதை நாம் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம், அதில் 15, 16 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 10, 15, 16. அந்த வசனத்தில் படிக்கும்போது யெகூவை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது
தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். ஏகோ கேட்கிறான், யோனதாபினிடத்திலே கேட்கிறான், என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாயிருக்கிறது, அதை நான் அறிவேன். அதுபோல உன் இருதயம் என் இருதயத்தோடே செம்மையாயிருக்கிறதா என்று அங்கே கேட்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். யோனதாப் ரொம்ப பாசிட்டிவாக ஆன்சர் கொடுக்கிறத பார்க்க, அப்படியே இருக்கிறது, என் இருதயம் உம் இருதயத்தோடு செம்மையாய்த்தான் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னுடைய இரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் இரதத்தின் மேல் ஏற்றினான். இப்போ பாருங்க, அவனுடைய இரதத்தின் மேல் ஏற்றி கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் ஒன்றாக இருக்க வேண்டும். நீதிமொழியில் படிக்கும்போது, தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் ஜனங்களிலும் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் ஒரே இருதயத்தை குறித்து பார்க்கிறோம், அல்லது ஏக சிந்தையை குறித்து பார்க்கிறோம். ஆகவே ஆவியின் ஒருமை காத்து கொள்ளப்படும் போது நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் தேவனுக்கென்று காணப்படுவோம். நமக்கு வேறு வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான காரியங்கள், வித்தியாசமான நோக்கங்கள் நமக்கு இருக்காது. ஒரே ஒரு நோக்கம்தான், எப்படியாவது தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறான், நான் துடைத்து போடும் அழுக்கை போல எல்லாருக்கும் எல்லாமானேன், நான் என்னதான் ஆனாலும் தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிறதான அந்த மேலான நோக்கம் எனக்கு இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட, இந்த கடைசி நாட்களிலும் கூட அந்த ஒரு அனுபவத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காணப்படும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார் என்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் தைரியமாய் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கென்று காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, சுவிசேஷம் ரட்சிப்புக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. 2வது, ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லி வரங்களை குறித்து நாம் படித்தோம். 3வதாக, ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளும்படி எப்படி யெகூ தன் ஆவியின் ஒருமையை காத்து கொண்டான். அவன் யோனதாபை தன் இரதத்தில் ஏற்றினான். என் இருதயம் செம்மையா உன் இருதயத்தோடே செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் என் இருதயத்தோடே செம்மையா இருக்கிறதா என்று கேட்டு அவனை சேர்த்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அதாவது they had a common mission, same mission. ஒரே நோக்கம்தான் அவர்களுக்கு இருந்தது. வேறு வித்தியாசமான எண்ணங்களோ வித்தியாசமான காரியங்களோ இல்லை. ஆகவே அவனை அங்கே கொண்டு செல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போது பாருங்கள், அங்கே நடந்தது என்ன? 4வதாக, சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். ஏக இருதயத்தோடு தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது, ஏக இருதயத்தோடு தேவ பிள்ளைகளாக நாம் நிற்கும்போது ஆவியானவருடைய கிரியை அபரீதமாய் நம்முடைய நடுவிலே வெளிப்படும் என்கிறத தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அதிகமாக நம்முடைய நடுவிலே வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது சாத்தான் அழிக்கப்படுவான், சாத்தான் ஒன்றுமில்லாமல் போவான், சாத்தானுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது, சாத்தானுடைய தந்திரங்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நிறைவேறாது, சாத்தானுடைய கிரியைகள் நம்முடைய சபையிலே காணப்படாது. நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாக ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் நிலை நிற்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படி இருக்கும்போது சத்துருக்கள் அழிக்கப்படும் போது என்ன உண்டாகிறது? எல்லைகள் பெரிதாகிறது என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது, தேவ கிருபை பெருகுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும்போது ராஜாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்த போது அவர்கள் புதிய நகரங்களை கட்டினார்கள். அவர்கள் பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டினார்கள். யுத்தமில்லாத காலத்திலே சாலமோன் கூட சொல்லும்போது சொல்லுகிறான்,
விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆம், கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தருளினார். சில குடும்பங்களில் பாருங்கள், எப்பவும் பிரச்சனை, எப்போதும் போலீஸ் கேஸ், பணமெல்லாம் அங்கே போகிறது. சிலருக்கு எப்போதும் வியாதி, பணமெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறது. ஆம், இப்படியாக நாம் பார்க்கும்போது சிலருக்கு எப்போதும் வழக்குகள், பாருங்கள், கடன்கள், இப்படி பயங்கரமான இடையூறுகளை கண்டு தத்தளித்து தங்களுடைய முழு நோக்கத்தையும் அதற்கு நேராக செலவு பண்ணி தங்களுடைய முழு வருமானத்தையும் அதற்கு நேராக கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நன்மையானவைகளை அவர்களாலே காண முடியவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அருமையான தேவ பிள்ளை, நாம் ஆவியின் ஒருமையை காத்து தேவ சபையிலே தேவனுக்கென்று ஒரே கட்டாக நாம் நிற்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு எவ்வளவோ வல்லமை உண்டு என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆவியின் ஒருமையை காத்து நீங்கள் ஒருமித்து கர்த்தரை நோக்கி அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். 1 நாளாகமத்தில் படிக்கிறோம், 4ஆம் அதிகாரம், அதில் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது யாபேசை குறித்து நாம் படிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தாய் என்ன பெயரிடுகிறாள்? நான் துக்கத்தோடு பெற்றேன். துக்கம். அதோடு அவன் என்ன செய்யவில்லை? அப்படியே அவன் அமிழ்ந்து போகவில்லை. ஐயோ, நான் துக்கம், என் தாயே சொல்லிவிட்டால் என்னால் இனி பிரயோஜனம் இல்லை என்று அவன் அமிழ்ந்து போகாமல் அவன் என்ன செய்தான் தெரியுமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று படிக்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். திரும்ப வாசிப்போம் அந்த 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளி என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன கொடுத்தார்? அவனை ஆசீர்வதித்தார். அவன் எல்லையை பெரிதாக்கினார். ஆம், ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்தது. தீங்கு அவனை துக்கப்படுத்தாமல் காத்து கொண்டார். இந்த 4 காரியங்களையும் அவன் வேண்டிக் கொண்டதின்படி ஆண்டவர் அவனுக்கு அருள் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆவியின் ஒருமையை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் காத்து கொள்ளும் போது நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக யூதாவின் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம். யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. தேவன் விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். இதற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் இயேசுவே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விசுவாசிகள் என்று பெயர் எடுத்தாலும் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் தங்களுடைய சொந்த முயற்சியில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு தைரியத்தோடு பெயருக்காக ஒரு ஜெபத்தை பண்ணி அப்படி தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் கூட போராட வேண்டும். ஆகவே ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்டு தைரியமாய், நாம் கேட்டது போல சுவிசேஷத்தினால் ரட்சிப்பு உண்டாகிறது. பரிசுத்தாவியானவர் ஒருவர், வரங்கள் 9 பகிர்ந்து தருகிறார். ஆவியின் ஒருமைக்கு நாம் யெகோவாவினுடைய அந்த இருதயத்தை குறித்து நாம் பார்த்தோம். பாருங்கள், கடைசியாக சத்ரு அழிக்கப்படும் போது எல்லைகள் தானாக பெரிதாகிறது. யாபேசின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன். ஆகவே
ஆவியின் ஒருமையை காத்து சத்துருவை அழித்து தேவநாமத்துக்கு மகிமையாய் ஜீவிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்றாலும் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி இருக்கிறீரப்பா. உம்முடைய நல்ல வார்த்தைகளை, செம்மையான வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலே எங்களுக்கு தந்து அவைகளை நாங்கள் அறியவும், நாங்கள் கைக்கொள்ளவும், அவைகளின்படி ஜீவிக்கவும் ஆண்டவரே உமக்கென்று சாட்சிகளாய் வாழவும் கிருபை தந்திருக்கிறீர். இந்த நாட்கள் ஆவியின் ஒருமையை காத்து ஆண்டவருக்காய் காணப்பட கிருபைதாரும். ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதி. என்னென்ன பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் இவர்களுக்கு இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் இவர்களை விடுவித்து மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.